ശ്ലോകം 16. പിതൃവാക്യം ഗുരും മത്വാ കർത്തവ്യമിതി നിശ്ചിതം ചചാരമൃഗയാം രാജാ ഗിരികാ മനസാ സ്മരൻ. പിതൃവാക്യം ഗുരും മത്വാ കർത്തവ്യം ഇതി നിശ്ചിതം ചചാരമൃഗയാം രാജാ ഗിരികാം മനസാ സ്മരൻ. அப்பாவுக்கு துல்லியர்களாயிருக்கிறவாளும் எல்லாம் வனத்துக்கு வேட்டையாட போ அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கௌரவமான விஷயமாக்கும். வனத்தில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்கு வந்து பிரஜகளை எல்லாம் உபதிரவிக்காக்கி இருக்கிறதுக்காக்கும் வேட்டையாட போகிறதுக்கு சொன்னது. அதனால பிதிரு வாக்கியத்தை அவாய்டு பண்ண முடியாது. அதனால வனத்துக்கு யாத்திரை ஆவறதுக்கு தீர்மானம் பண்ணறார். ஆனா மனசுலயே அக்கமனா மனைவிய அப்படியே நினைச்சுட்டே போறார். ஸ்லோகம் 17. வனே ஸ்திதே சராஜர்ஷி சித்தே சஸ்மார பாமினி அதீவ ரூப சம்பன்னா சாட்சாஸ்ரயமிவாபராம். வனே ஸ்திதஹ ச ராஜர்ஷிஹ சித்தே சஸ்மார பாமினி அதீவ ரூபசம்பன்னாம் சாட்சாத் ஸ்ரீயம் இவ அபராம். லக்ஷ்மி தேவிய மாதிரியே இன்னொரு லக்ஷ்மி தேவி ஆக்குமோ அப்படின்னு தோணதா மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறவளாக்கும் என்னோட மனைவி. மனைவியோடு அழகில மயங்கி மனசெல்லாம் காம விசாரங்களோடு கூடிட்டு அந்த ராஜா வனத்துல போயிட்டு மனைவியையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தார். ஸ்லோகம் 18. தஸ்ய ரேத பிரஜஸ்கந்த ஸ்மரதஸ்தாம் ச காமினே வடபத்ரேது தத்ராஜா ஸ்கன்னமாத்ரம் சமாட்சிபத். தஸ்ய ரேதஹ பிரஜஸ்கந்த ஸ்மரதஹ தாம் ச காமினீம் வடபத்ரே து தது ராஜா ஸ்கன்னமாத்ரம் சமாட்சிபத். மனைவியோடு நினைப்பிலேயே அந்த வனத்துல நடந்துட்டு இருந்த ராஜா அவளை நினைச்சுட்டே இருந்தோன அவரோட மனசுல இப்படி காம விசாரங்கள் இப்படி ஜாஸ்தியானோன அவரை தெரியாமையே அவரோட வீரியம் வெளியில பிரவாகமாயிட்டு ஸ்ரவிச்சுது. ராஜா உடனடியா அந்த வீரியம் வேஸ்ட் ஆகப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரியத்தை அந்த சுக்லத்தை ஒரு வடபத்திரத்துல ஒரு ஆலையில சுத்தினார், பொதிஞ்சு வச்சார். ஸ்லோகம் 19. இதம் வ்ருதா பரிஸ்கன்ன ரேதோ வை ந பவேத் கதம் ருதுகாலம் ச விஜ்ஞாய மதிம் சக்ரே நிருபஸ்ததா. இதம் வ்ருதா பரிஸ்கன்னம் ரேதஹ வை ந பவேத் கதம் ருதுகாலம் ச விஜ்ஞாய மதிம் சக்ரே நிருபஹா ததா. அப்போது ராஜா மனசுல நினைக்கிறார், இப்போ என்னோட மனைவி ருதுஸ்நானம் முடிஞ்சு சுத்தமா இருக்கிற டைம் ஆக்கும். அத நினைச்சோன்னு ராஜா இப்படி யோசனை பண்ணினார். இப்போ என்னோடு சரீரத்திலேந்தும் பிரகடனப்பட்ட இந்த ரேதஸ், இந்த சுக்லம், இது நஷ்டப்படாதக்கு, இந்த வீரியத்தை நஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்னவாக்கும் ஒரு வழி
ശ്ലോകം 20. അമോഘം സർവദാ വീര്യം മമ ചൈതന്ന സംശയ പ്രിയായൈ പ്രേഷയാമൈതദിതി ബുദ്ധിമകൽപയാത്. അമോഘം സർവദാ വീര്യം മമ ച ഏതത് ന സംശയഃ പ്രിയായൈ പ്രേഷയാം പ്രിയായൈ പ്രേഷയാമി ഏതത് ഇതി ബുദ്ധിം അകൽപ്പയത്. என்னோட இந்த வீரியம் ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு உறுதியாக்கும். நான் இதை என்னோடு மனைவி கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு அவரு உறுதியாக திருடமாக நிச்சயிச்சு உറപ്പിച്ചാர். ശ്ലോകം 21. ശുക്ര പ്രസ്താവനേ കാലം മഹേഷ്യാ പ്രസമീക്ഷ്യ സ അഭിമന്ത്ര്യാദതദ്വീര്യം വടപർണപുടേ കൃതം. ശുക്രപ്രസ്താവനേ കാലം മഹിഷ്യാഃ പ്രസമീക്ഷ്യ സഹ അഭിമന്ത്ര്യ അത തത് വീര്യം വടപർണപുടേ കൃതം. ராஜ்னிக்கு இந்த ரேதஸ ரிசீவ் பண்றதுக்கான முகூர்த்தத்தை யோசனை பண்ணி தெரிஞ்சுட்ட அவரு அந்த ரேதஸ நன்ன மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஆளிலேல நன்னா பொதிஞ்சு வச்சார். ശ്ലോകം 22. പാർശ്വസ്ഥം ശേനമാവാശ്യ രാജോവാചദ്വിജം പ്രതി ഗൃഹാണേദം മഹാഭാഗാ ഗച്ഛ ശീഘ്രം ഗൃഹം മമ. പാർശ്വസ്ഥം ശേനം ആവാശ്യ രാജഃ ഉവാച ദ്വിജം പ്രതി ഗൃഹാണ ഇദം മഹാഭാഗാ ഗച്ഛ ശീഘ്രം ഗൃഹം മമ. பக்கத்துல இருந்த ஒரு பருந்த கூப்பிட்டார் பகவான். பருந்த கூப்பிட்டுட்டு ராஜா சொன்னார், சிரேஷ்டனா இருக்கிற பச்சி சிரேஷ்டா பருந்தே, இந்த பொதிய ஒன்னு எடுத்துக்கோ. இந்த பொதிய எடுத்துட்டு இந்த ஆலையில நான் சுத்தி வச்சிருக்கிற திவ்யமான இந்த விஷயத்தை எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு அதிசீக்கிரமாயிட்டு போ அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தபசக்தி இருக்கிறவாளாக்கும் இவாள் எல்லாம். அதனால அவளுக்கு என்னெல்லாம் காரியங்கள் நடக்கணுமோ அது பட்சிகளானாலும் சரி மிருகங்களானாலும் சரி இப்படி சித்திகள் இருக்கிறவா சொன்னா அவ அத கேட்பா. பண்டத்த காலத்திலெல்லாம் பெரிய பெரிய சித்திகள் கிடைச்சவாளெல்லாம் அவளுக்கு வெத்தலை வாக்கு போட்டுக்கிற பழக்கம் எல்லாம் இருந்ததுன்னா வெத்தலைய கையில எடுத்துட்டு சுண்ணாம்பு தடவிட்டு பாக்குக்கு வேண்டிட்டு பாக்கு மரத்தை கைய ஆட்டி இப்படி கூப்பிடுவா. இப்ப பாக்கு மரம் நம்ம குனிஞ்சு கொடுக்கும் பாக்க பறிக்கிறதுக்கு ஆயிட்டு. அந்த அளவுக்கு சித்தியெல்லாம் இருக்கிறவாளாக்கும் தபோபலம் இருக்கிறவா. இங்க இந்த உபரிஜர வசு தன்னோட சித்தியால ஒரு பருந்த கூப்பிட்டு நான் சுத்தி வச்சிருக்கிற விசிஷ்டமான இந்த பொருளை என்னோட கிரகத்துல கொண்டு போய் அதிசீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 23. மல் பிரீத்யர்த்தமிதம் சௌம்யா கிரஹீத்வா த்வம் கிருஹம் நயா கிரிகாயை பிரயச்சாசு தஸ்யாஸ்த்வார்த்தவமத்யவை.
மல் பிரீத்யர்த்தம் இதம் சௌமியா கிரஹீத்வா த்வம் கிருஹம் நய கிரிகாயை பிரயச்ச ஆஷு தஸ்யாஹ து ஆர்த்தவம் அத்ய வை. சௌமியா, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற பருந்தே, என்னோடு சந்தோஷத்துக்காக நீ இதை எடுத்துண்டு என்னோட ராஜகொட்டாரத்துக்கு போயிட்டு என்னோட மனைவியான கிரிகைக்கு கொடுக்கணும். அவள் இப்போ ஆர்த்தவகாலம் முடிஞ்சு கிருதுஸ்நானம் முடிஞ்சு சுத்தமா இருக்கிற டைமாக்கும். சூத உவாஜா 24வது ஸ்லோகம். சூதனாக்கும் சௌனகாதிகள் கிட்ட கதையை வர்ணிச்சுருக்கார். அதனால இங்க சூத உவாஜா. இத்யுக்த்வா பிரததௌ பர்ணம் சேனாய நிருபசத்தம சக்ரஹீத்வோத்பபாதாசு ககனம் கதிவித்தம. இதி உக்த்வா பிரததௌ பர்ணம் சேனாய நிருபசத்தமஹ சஹ கிரஹீத உத்பபாத ஆஷு ககனம் கதிவித்தமஹ. இப்படி சொல்லிட்டு ராஜா அந்த ஆலலையில பொதிஞ்சு வச்சிருக்கிற தன்னோட வீரியத்தை பருந்தோடு கையில கொடுத்தார். இந்த ராஜாவோட கொட்டாரத்துக்கு பருந்துக்கு வழி தெரியும். அதனால அந்த பருந்து அந்த பொதிஞ்சு வச்சிருக்கிற அந்த இலையும் தூக்கிண்டு வானம் வழி அதிசீக்கிரமாக பறந்தது. ஸ்லோகம் 25. கச்சந்தம் ககனம் சேனா த்ரித்வா சஞ்சு புடே புடம் தமபஷ்யதலாயாந்தம் ககம் சேனஸ்ததா பரா. கச்சந்தம் ககனம் சேனம் த்ரித்வா சஞ்சு புடே புடம் தமபஷ்யத் அத ஆயாந்தம் ககம் சேனஹா ததா அபரஹா. அந்த பொதியையும் உதட்டுல சுண்டுல வச்சுட்டு வானம் வழியா பறந்து வர அந்த பருந்த இன்னொரு பருந்து பார்த்தது. என்ன வாக்கம், இவன் கொக்குல தூக்கிட்டு வரான், சாப்பிடறதுக்கு ஏதாவது உணவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்துட்டு நின்னுது. ஸ்லோகம் 26. ஆமிஷம் சது விஜ்ஞாய சீக்கிரமப்யத்ரவத்ககம் துண்டயுத்தமதாகாசே தாவுபௌ சம்பிரசக்ரது. ஆமிஷம் சஹ து விஜ்ஞாய சீக்கிரம் அப்யத்ரவத் ககம். துண்டயுத்தம் அத ஆகாஷே தௌ உபௌ சம்பிரசக்ரதுஹு. மாம்சம் கொத்திண்டு வரவாக்கும் சேரான் இவன் அப்படின்னு நினைச்சது இன்னொரு பருந்து. சாப்பிடறதுக்கான உணவை கொத்திண்டு வரான். ஆமிஷம் சொன்னக்கா மாம்சம், சாப்பிடறதுக்கான மாம்ச பட்சணத்தை கொத்திண்டாக்கும் வரான் அப்படின்னு இன்னொரு பருந்து நினைச்சிட்டு இந்த பருந்துக்கு முன்னால பறந்து வந்தது. வானத்துல வச்சு ரெண்டு பருந்தும் தம்மில கொக்குகளால ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. அந்த பொதிக்கு ஆயிட்டு. ஸ்லோகம் 27. யுத்யதோரபதத்ரேத சச்சாவி யமுனாம்பசி ககௌ தௌ நிர்கதௌ காமம் புடகே பதிதே ததா. யுத்யதோஹோ அபதஹ ரேதஹ தது ச அபி யமுனாம்பசி யமுன அம்பசி ககௌ தௌ நிர்கதௌ காமம் புடகே பதிதே ததா. ரெண்டு பேரும் தமிழ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த ரேதஸ சுத்தி வச்சுட்டு இருந்த அந்த ஆளில பொதி கீழே விழுந்தது. அது எங்க விழுந்தது அப்படின்னாக்கா
யமுனா ஜலத்துல விழுந்தது. அந்த பொதி கீழே விழுந்தோடனே இந்த பறவைகள் ரெண்டும் ரெண்டு வழிக்கு திரும்பி ஓடி போச்சு. ஸ்லோகம் 28. ஏதஸ்மின் சமயே காஜே தத்ரிகா நாமதாப்சரா பிராமணம் சமனுப்ராப்தம் சந்தியாவந்தனதல்பரம். ஏதஹ அஸ்மின் சமயே காச்சித் அத்ரிகா நாம ச அப்சராஹ பிராமணம் சமனுப்ராப்தம் சந்தியாவந்தன கல்பரம். 28வது ஸ்லோகமும் 29வது ஸ்லோகமும் சேர்த்து சொன்னாதான் அதனோட அர்த்தம் கரெக்டா கிரகிச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால 29வது ஸ்லோகத்தையும் சேர்த்திட்டாக்கும் இது சொல்லப்படுறது. 29வது ஸ்லோகம். குர்வதி ஜலகேளிம் சா ஜலே நக்னாசாரசா ஜக்ராஹ சரணம் நாரியே திஜஸ்ய வரவர்ணினி. குர்வதி ஜலகேளிம் சா ஜலே நக்னா சசார சா ஜக்ராஹ சரணம் நாரி திஜஸ்ய வரவர்ணினி. ஏதஸ்மின் சமயே காஜே தத்ரிகா நாமதாப்சரா பிராமணம் சமனுப்ராப்தா சந்தியாவந்தனகல்பரம். குர்வதி ஜலகேளிம் சா ஜலே நக்னாசாரசா ஜக்ராஹ சரணம் நாரி திஜஸ்ய வரவர்ணினி. அத்ரிகா அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு அப்சரஸ் கன்யகை ஜலக்கிரீடையில முழுகி ஜலத்துல நக்னையாயிட்டு குளிச்சுட்டு அவள் இந்த டைம்ல சந்தியாவந்தனம் பண்றதுக்காயிட்டு அங்க வந்து சேர்ந்த ஒரு பிராமணனை சமீபிச்சு அந்த பிராமணனோட காலில பிடிச்சா. அதாக்கும் இந்த ரெண்டு ஸ்லோகங்களோடு சேர்ந்த ஒரு அர்த்தம். ஸ்லோகம் 30. பிராணாயாம பரசோத திருஷ்ட்வா தாம் காமசாரிணி சசாப பவமல்சித்வா தியான விக்னகரியதா. பிராணாயாம பரஹா சோ அத திருஷ்ட்வா தாம் காமசாரிணி சசாப பவ மல்சி துவம் தியான விக்னகரி யதஹா. பிராணாயாமத்துல முழுகின்னு இருந்த அவரு அத பார்த்துட்டு கோபத்தோடு கூடிட்டு காம விகாரத்தோடு கூடி வந்த அந்த அப்சர ஸ்திரிய சபிச்சார். என்ன சொல்லி சபிச்சார் அப்படின்னாக்கா, என்னோட தியானத்துக்கு தடங்கல் பண்ணின நீ ஒரு மீனாயிட்டு போகட்டும், மத்ஸ்யமாயிட்டு போகட்டும், உன்னோட உருவம் அப்சர ஸ்திரியா இருக்கிற நீ ஒரு மத்ஸ்ய கன்னிகையாயிட்டு தீரட்டும்.